ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்னத்திற்காக. அதாவது சுக்கிரனுடைய பலம், அதாவது சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்தில் வர்றாரு, சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. ஆகஸ்ட் 11 முதல் ஆகஸ்ட் 22 வரைக்கும் பயணிக்கிறார். அப்போ சுக்கிரனுடைய பலம் என்பது நமக்கு சிம்மத்துக்கு சுயபலம்தான். ஏன்னா நம்ம ராசியிலேயே பூர்வ நட்சத்திரம் இருக்கு. அதனால் நம்ம சிந்தனை, நம்முடைய செயல்பாடு, நமக்குடைய எபிலிட்டி, ஆரோக்கியம், நமக்குண்டான ஒரு எதிர்பார்ப்பு, மகிழ்ச்சி அத்தனையும் சுக்கிரன்கிட்ட இருக்கு. 5ஆம் இடமான தனுசு ராசியில் ஒரு ஆசை, பாசம், நேசம், குழந்தைகள், விளையாட்டு, இது சம்பந்தமான இடத்துல பூராடம் மாதிரி சுக்கிரன் இருக்கார். 9ஆம் இடமான பூர்வ புண்ணியம், அதாவது பூர்வீகம், தந்தை வர்க்கம், வெளிநாடு, தகவல் தொடர்பு மற்றும் வெளிநாட்டு கல்வி, உயர்கல்வி, இதில் எல்லாம் 9ஆம் இடமா பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்குது. அப்போ அந்த நம்மளுடைய இந்த சிம்மம், தனுசு, மேஷம் அப்படிங்கிறது 1, 5, 9 அப்படின்ற ஒரு ஆரோக்கியம் சார்ந்த சுயபலத்தை பெருக்கக்கூடிய, அறிவு ஆற்றலை பெருக்கக்கூடிய ஸ்தானத்தில் பலமாக நிற்கிறாருன்னு அர்த்தம். அப்போ நமக்கு இது எப்படி வேலை செய்யும் இந்த 11 நாட்களில், ஆகஸ்ட் 11லேருந்து ஆகஸ்ட் 22 வரைக்கும். அப்போ சுக்கிரனுடைய வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுவார் துலா ராசி. அப்போ அந்த 3ஆம் இடத்துங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக நம்ம பண்ணக்கூடிய அத்தனை மாற்றங்கள், இடமாற்றத்திலிருந்து, சிந்தனை மாற்றத்திலிருந்து, நம்மளுடைய கான்செப்டு, ஐடியா, தொழில்நுட்பம், கம்யூனிகேஷன், அனைத்து மாற்றங்களும் உள்ளடக்கியது தான் அந்த 3ஆம் இடம். அதனால் அந்த பாவத்துக்கு இது ஆக்டிவேஷன் கொடுத்து இந்த 11 நாட்களில் மனசுக்கு அந்த மாதிரியான வேலையை கொடுத்துட்டு தேட சொல்லும். எதையும் மாற்றி செய்யலாம், இந்த புது உக்திகளை கையாளலாம், புது சிஸ்டத்துக்கு நம்மளை நாம் அடாப்ட் பண்ணிக்கலாம், புது இடத்துக்கு போயிடலாம், புது ஃபீல்டுக்கு போயிடலாம், இப்படியெல்லாம் அந்த மாற்றங்களை திங்க் பண்ணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த 11 நாட்களுக்கு நமக்கு வளர்ச்சி பாதையில் நம்மளை கூட்டிகிட்டு போகும். 3ஆம் இடம் என்பது அறிவு சார்ந்தது, அகம் சார்ந்தது, மனது சார்ந்தது. அப்போ மனசுக்கு அது நல்லது பண்ணும் அப்படின்னா குடும்ப உறவுகளுக்கு நல்லது பண்ணும். இப்போ நம்மளுடைய பின் சகோதர சகோதரி 3ஆம் இடம்தான். அப்போ அதுக்கு நன்மைகளை செய்யும். அந்த பாண்டிங், பாச பிணைப்பு இன்க்ரீஸ் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் லக் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல தான் நம்முடைய அறிவாற்றலை பயன்படுத்துகிற விஷயத்துலையும் நமக்கு நல்லது நடக்கும். ஐடி லைனு, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, மீடியா லைனில் இருக்கவங்க மற்றும் ஆடு, செய்தி விளம்பரத்தில் இருக்கவங்க, புக்கு பப்ளிஷ் பண்ணுறவங்க, புக்கு எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த 3ஆம் இடம் வேலை செய்யும். டாக்குமெண்ட்ஸ் டீல் பண்ணுறவங்க, அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸ் டீலிங், ரெஜிஸ்ட்ரேஷன், அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாத்துக்குமே 3ஆம் இடம். ஸோ இது மாதிரியான காரியங்கள் நமக்கு நல்ல எளிதாக சீக்கிரமாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த 11 நாட்களில். அது மாதிரியான பத்திரம் பதிவு பண்ணுறது, புதுசாக ஒப்பந்தம் போடுறது, புது ஃபீல்டுக்கு மாறுறது, இதுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும், வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்போ அதை வீடு மாறுறது, வீடு விற்கிறது, இடத்த மாற்றி வேலை செய்கிறது, இதெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். இப்போது இந்த 3ஆம் இடம்ங்கிறது மூளை உழைப்புன்னு ஒரு கணக்கு வச்சுக்கணும். இப்போ உற்பத்தி சார்ந்து ஒரு மிஷினரி வச்சு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறதோ, அல்லது நம்மளுடைய ப்ராடக்டை நிறைய ஸ்டாக் வச்சு ட்ரேடிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதோ, இதுக்கு இது எதிர்ப்பாக வேலை செய்யும். 3ஆம் இடம் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாது. அதனால் இது நமக்கு மூளை உழைப்பு சார்ந்து ஒரு இடத்துல சூப்பர்வைஸ் பண்ணுறோம், ஒரு இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணுறோம், ஒரு இடத்துல கமிஷன் ஏஜென்சியாக வேலை செய்கிறோம்,
ஏஜெண்ட்டாக இருக்கோம், ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறோம். இது மாதிரி இருக்கிற ஒரு தொழில் அமைப்புக்கு 3ஆம் இடம் பக்கபலமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த 11 நாட்களில் அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டலான்னு நினைக்கிறதோ இடம் வாங்கலான்னு நினைக்கிறதோ இந்த காலத்தில் அவாய்டு பண்ணிக்கணும். அது தடையாகும், அதுக்கு முட்டுக்கட்டை ஏற்படும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்திலிருந்து, கல்வியிலிருந்து, விளையாட்டிலிருந்து, மகிழ்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும். குழந்தை பிறப்புக்கான ஒரு முயற்சிகளுக்கும் இது சாதகமாக இருக்கும். அதே போல் திருமணம் நிச்சயிக்கிறது, திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நிச்சயிக்கிறது, வீட்டுக்கு தேவையான சுபகாரியங்களை செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கிறது, இது எல்லாத்துக்குமே நல்லது பண்ணும். இப்போ நம்ம பார்க்குற வேலை, ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சாவது நடக்கும் உள்ளுக்குள்ளே. இல்லைன்னா நம்மளுக்கு வேறு ஆஃபர் ட்ரை பண்ணோம்னா கிடைக்கும், அந்த ஆஃபருக்கு நீங்கள் மாறி போய் வேலை செய்யலாம். ஸோ மாற்றம்ங்கிற ஒரு நிகழ்வுக்கு இந்த சுக்கிரன் மெயினாக ஆக்டிவாக வேலை செய்வாருங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும், பாண்டிங் நல்லாயிருக்கும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு சாதகமாக இருக்கும். குலதெய்வம், கோவில் வழிபாடு, பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் நடக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். ஒரு உபாசனை பண்ணுறோம், அதில் சித்தி ஆகிறது, தெய்வ அனுகூலம் கிடைக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, பிஹெச்டி பண்ணுறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் நம்ம ஒரு சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு உதவிகள் யார்கிட்டையாவது கிடைச்சி அந்த பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு அது தொழில் நடக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கம்ப்ளீட்டாக உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு பெரிய நன்மை கொடுக்காது. ஆனால் இப்போ நம்ம சர்வீஸ் ஓரியன்டாக செய்கிறோம். இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் A to Z பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி சமையல், கேட்ரிங் பண்ணுறோம், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறோம். இது சார்ந்த விஷயங்கள் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக ஒரு ஃபீஸுக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செஞ்சு கொடுத்து அதுக்கான கூலியாக நம்ம பணம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு இது பாதிக்காது. ஏன்னா நம்ம லக்னத்துக்கு தொழில் அதிபதியே சுக்கிரன் தான். 10ஆம் அதிபதி சுக்கிரன், 3ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு இந்த லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுத்து தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி டெவலப் ஆகும். மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அவங்களும் உயர்வாங்க, அவங்களால நம்மளுக்கும் உயர்வு கிடைக்கும், நம்மளுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். பரஸ்பர உறவுகள் நமக்கு ஒன்றுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். மூலதனம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும். ஒரு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினச்சிட்ருப்போம், அது இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் தடை பண்ணிகிட்ருக்கும். அதனால் செலவுகள், மூலதனம்ங்கிறத அவாய்டு பண்ணிட்டு தொழில் பலத்தை நம்மளுடைய சொந்த புத்தி, சொந்த திட்டங்கள், மாற்று ஐடியாக்களோடு நம்ம செயல்படுத்தணும்னா இந்த காலகட்டம் 11 நாட்களும் உங்களுக்கு சிறப்பை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.